தலைவர் விஜயனுடைய பிரச்சாரம் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. யார்? காவல்துறையான வேற யாரு? நான் தான். விஜயை ரத்து பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் காலையிலிருந்து பிரேக்கிங் நியூஸ். அடுத்த 12 நாளைக்கு விஜய் தொடர்ந்து பிரச்சாரமா போறார், மாவட்டமா போறாருலாம் சொன்னாங்க. முதல் நாளே இப்படியா அப்படிங்கிற வகையில் தாவேகா தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் விஜயை அல்லது தாவேகா கட்சிக்கு பெரிய ஒரு சிக்கலை மாட்டி விட்டிருக்கிறார்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ்கள். புதுச்சேரியில் ஓட்டு போட்டு விசிலுக்கு ஓட்டு போடுறதையும், அது இந்த பக்கம் இவிஎம் மிஷினில் பட்டன் அமைக்கி விவிபேட்டில் வர்றதை வீடியோவாகவே எடுத்து பரப்பி சிக்க வைத்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சியான தாவேகாவினுடைய வீடியோ. வழக்கு பாய்ச்சப்படுமா? என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது? விஜய் பிரச்சாரத்திற்கு அவரே அனுமதி வாங்கியதை ரத்து செய்ததை எப்படி பார்ப்பது? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேற்று நம்ம திருநெல்வேலியில் பார்த்தோம். அவர் பேசியது, அதை விட பிரமாதமான ரோட் ஷோ அப்படிங்கிறது தூத்துக்குடியில் இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்ச பிறகு நேற்றே சொன்னாங்க, விஜயை மட்டும் பாருங்கள், நீங்கள் 9ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அடாத மழை விடாத பெய்யுது அப்படிங்கிற மாதிரி விஜய் பிரச்சாரம் போயிட்டே இருக்க போகிறார். எல்லா மாவட்டமும் போக போகிறாரு, காந்தி மாதிரி நடக்க போகிறார். இதெல்லாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா விஜய் பிரச்சாரம் ரத்து என்கிற செய்தி வந்திருக்கிறது. என்ன காரணம்? நீங்கள் 4 இடங்களில் பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாங்கி. ஒன்று மஞ்சக்குப்பம், 2வது வடலூர், 3வது செத்தியாத்தோப்பு, 4வது திட்டக்குடி. இந்த 4 இடத்திலும் விஜய் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போகணும். இந்த பிரச்சாரம் எப்போ பர்மிஷன் வாங்கியிருப்பீங்க? அவங்க கணக்குப்படி இன்னைக்கு எப்படின்னா, இது நேற்று உறுதியாது, அதுக்கு 48 மணி நேரம்னா 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினீங்க. இப்போ என்ன காரணம் தெரியுமா சொல்கிறாங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு? புதுச்சேரி வழியாக விஜய் கடலூருக்கு போக முடியாது. ஏன்னா பாண்டிச்சேரியில் இன்னைக்கு எலெக்ஷன். பாண்டிச்சேரியில் இன்னைக்கு எலெக்ஷன் தான் உங்களுக்கு எலெக்ஷன் தேதி அறிவித்த 3 வாரத்துக்கு முன்னாடியே தெரியுமே. நீங்கள் 3 நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்கும்போது பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 2வது கேள்வி, அப்போ விஜய் தரப்பு போகாமல் இருக்கிறதுக்கு சொன்ன காரணமா இது? ஏன்னா இப்போ பாண்டிச்சேரி வழியாக மட்டும்தான் கடலூருக்கு போக முடியும்னு ஒரு வழி இருக்கா? வேறு வழியே கிடையாதா? நீங்கள் அதே ஈசிஆரில் போய் மரக்காணத்தை பிடிச்சி மரக்காணத்துலேருந்து திண்டிவனம் ரூட்டு, திண்டிவனத்துலேருந்து விழுப்புரம், விழுப்புரம்லேருந்து பண்ருட்டி நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வழி இருக்குது. 1. 2வது, இந்த பக்கம் நீங்கள் ஓஎம்ஆரில் இந்த சைடு வரீங்க அப்படின்னா மதுராந்தகம் போயிட்டு மதுராந்தகம் டு மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், தென் பண்ருட்டி, இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ விஜய் அவர்களுக்கு போவதற்கு விருப்பம் இல்லை. நீங்கள் எப்படி பார்த்தாலும் இங்கே 1 மணிக்கு தானே நேற்று போய் மதியான கூட்டத்துக்கு காலையில் கிளம்புனீங்க. தனி விமானத்தில் போக முடியாது, பைக்கில் இதுலேயே அவருடைய கேரவன்லேயே இவ்வளோ தூரம் ட்ராவல் சாலை மார்க்கமாக போகணுமான்னு யோசிச்சதுனால இதை ட்ராப் பண்ணிக்கலான்னு கேள்வி. நைட்டு பண்ணதுக்கு பதிலாக இதுக்கு தான் திரும்ப சொல்கிறது, சார் சீக்கிரம் கிளம்புங்க சார், முந்தின நாளே போய் ஸ்டே பண்ணுங்க சார், அதில் என்ன சார் பிரச்சனை? இது தூத்துக்குடியிலேருந்து தனி விமானத்தில் வந்தீங்களே, நீங்கள் சென்னை வந்துட்டு அப்படியே சாலை மார்க்கமாகவே இரவே போயிட்டு அங்கே கடலூரில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் உங்களால் கூட்டம் நடத்திருக்க முடியுமே. உங்களுக்கு அதை முடிச்சு ரிட்டர்ன் வந்ததும் அதற்கு பிறகு நாளைக்கு காலையில் போகிறதுக்கு வழி இருக்குது. அப்போ நீங்கள் பாண்டிச்சேரி வழியாக தான் போகணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 60 கிலோமீட்டர் அல்லது ஒரு 90 கிலோமீட்டர் ஒரு தலைவர் போகிறதுனால என்ன ஆகிட போகுது? நீங்கள் அப்படி ஈசிஆரில் போய் பிடிப்பிக்கிறதுக்கு பதிலாக இந்த பக்கம் மரக்காணத்தை பிடிச்சி வந்திருந்தா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ அதற்கு விஜய் விரும்பவில்லைங்கிறத தாண்டி இந்த காரணங்கள் ஏற்கத்தக்கதாக இல்லை. இன்னொன்று, நேற்று திருநெல்வேலி தூத்துக்குடியில் எல்லாம் நடந்துச்சு இல்லையா? ரோட் ஷோ நடந்துச்சு, பேசுனீங்க, எழுச்சி உரை, இவ்வளவும் நடந்ததே. இதற்கு பர்மிஷனை கொடுத்த அந்த அதிகாரிகள் யாருடைய ஆட்சி காலத்தில் அங்கே அதிகாரிகளாக எஸ்பிஸாக போடப்பட்டவர்கள், மாவட்ட ஆட்சியர்களாக போடப்பட்டவர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. தேர்தல் ஆணையம் புதுசாக இப்போ அவங்கள போடலை. ஸ்டாலின் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் இது ஸ்டாலின் பவரில் இல்லைன்னா வந்தே இருக்க முடியாதுன்னீங்களே. ஸ்டாலின் பவரில் இருக்கும்போது கொடுத்து பணியில் நியமிக்கப்பட்ட அல்லது அந்த இடத்துல பணியமர்த்தப்பட்ட, பணியில் நியமிக்கப்பட்டங்கிறத கூட சரியான வார்த்தை கிடையாது, அந்த பணியில் அமர்த்தப்பட்ட அந்த பொறுப்பு ஒடுக்கப்பட்ட அதிகாரிகள் தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. எனவே விஜய் தரப்பு அந்த விஷயத்தில் சொன்னது முழுக்க பொய் அப்படிங்கிறது அம்பலமாகிறது. இதுக்கு அடுத்த வழியில் இப்போ விஜய் போவதற்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கண்டினியூஸாக 2 நாள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கே நமக்கு இவ்வளவு சிக்கல்னா, நாளையிலேருந்து அடுத்து நீங்கள் எவ்வளோ நாளைக்கு பிரச்சாரம் பண்ண போகிறீங்கன்னு அடுத்த கேள்வி வருகிறது. பிரச்சாரத்துக்கு போவதையே விரும்பாத ஒரு தலைவர் என்பதை தான் அவர் பார்த்துருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாவேகாவை மிக கடுமையான ஒரு சட்ட சிக்கலில் மாட்டி விட்டிருக்கிறார்கள் அவருடைய தம்பிமார்கள், அந்த நண்பீஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ போட்டோம்னா ஒரு வேளை நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கூட வரலாம். நான் அதனால் முழு வீடியோ பயன்படுத்தலை.
அது சட்ட ரீதியில் அதை பயன்படுத்துறதே நமக்கு தவறாங்கிற கேள்வி இருக்காது. இன்னொரு விஷயம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை விடவும் என்னன்னா, இவிஎம் மிஷினில் ஓட்டு போடுறாங்க. நீ காலைல பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, போயிட்டு அந்த இவிஎம் மிஷினில் வரிசையாக கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. கரெக்டாக பேரெல்லாம் பிளர் பண்ணிட்டாங்க. முதல்ல தாமரை, 2வது உதயசூரியன், 3வது கை சின்னம், 4வது மாம்பழ சின்னம், 5வது விவசாயி சீமான், 6வது விசில், அதுக்கு கீழே கேஸ் சிலிண்டர், அதுக்கு கீழே நன் ஆஃப் தி எபோ நோட்டா அப்படின்னு இருக்கக்கூடியதில் கரெக்டாக அந்த 6ஆம் நம்பர் பட்டன் விசிலுக்கு அமுக்கக்கூடியது அந்த இவிஎம் மெஷினில் அவங்க ஓட்டு போடுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேலாட்டுக்கு பக்கத்தில் விவிபேட் இருக்கும் இல்லையா, அதில் விசில் சின்னம் காட்டுகிறது. நீங்கள் அமுக்கினது நம்பர் 6, அது விசில் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு வீடியோவை எடுத்து அவர்கள் வைரலாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது அடிப்படையில் நீங்கள் மாடல் போலிங்னு ஒன்று சொல்லுவாங்க, மார்க் போல்னு ஒன்று எடுப்பாங்க. பூத் ஏஜென்ட்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் 2 ஓட்டு போட்டு எல்லாம் 2 வருதா பாருங்கள் என்னன்னா அப்படிங்கிறத எப்பயுமே செஞ்சு காட்டுவாங்க. ஏன்னா இவிஎம்மை நீங்கள் நம்பணும், வந்திருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்ஸ்க்கு ஏதாவது செய்வாங்க. அதையுமே வீடியோகிராஃபர் என்ன பண்ணலாமே தவிர தேர்தல் ஆணையம் சார்பில் இப்படி மொபைல் ஃபோனில் எடுத்து ரிலீஸ் பண்ணி போடுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அடிப்படையில் அது சட்டவிரோதம்ங்கிறதோ அல்லது அதன் மீது கிரிமினல் குற்றமாகவே நீங்கள் அதை கருத முடியும் என்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறது. அப்போ தாவேகா தரப்பினர், விஜய் தரப்பினர் இல்லை அவருடைய விர்ச்சுவல் வாரிசு இதை பரப்புகிறாங்க அப்படின்னா விசில் புரட்சி அப்படின்னு வேறு அதை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா இதெல்லாம் கிரிமினல் அஃபென்ஸில் உள்ள வருங்க. நீங்கள்லாம் இப்போ இதை என்ன பண்ணணும், இதை கம்ப்ளைண்ட் கொடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மூவ் பண்ணி தாவேகா கட்சி இதை பண்ணியிருக்க போகிறதில்ல. கட்சியை சார்ந்தவர்கள், கட்சி ஆதரவாளர்கள் இதை செஞ்சதற்காக இப்போ அவர்கள் மீது என்ன நடவடிக்கை, என்ன பாய்ச்ச முடியும், யார் எங்கே இருந்து அந்த வீடியோ ஆரிஜினேட் ஆச்சு, பரப்பனவங்கள்லாம் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அடுத்தடுத்து கேள்வியாக வரக்கூடிய சூழல் இருக்கும். ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா காங்கிரஸும் நிற்கிது, சூரியனும் நிற்கிதுன்னா அவங்க ஒரு 5 தொகுதியில் தான் 2 பேரும், அதாவது 2 கட்சியுமே ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட்டில் போட்டிக்கிட்டாங்க. அங்கே பிஜேபி மோதுகிறது, என்ஆர் காங்கிரஸ் இல்லை அப்படின்னா தொகுதியில் ஃபில்டர் பண்ணிங்கன்னா இந்த 5லையுமே நீங்கள் இன்னும் சுருக்கமாக போனீங்கன்னா 2 அல்லது 3 தொகுதிகள் தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எந்த தொகுதியில் இது ஓட்டு போடும்போது எடுக்கப்பட்டதுன்னு. இன்னொரு விஷயம், எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறது போலிங் பூத்துக்குள்ளே நீங்கள் ஃபோனே கொண்டு போகக்கூடாதுன்னு இந்த முறை அவர்கள் விதியை மாற்றியிருப்பதாக செய்திகளில் இருந்தது. அப்போ போலிங் பூத்துக்குள்ளே ஃபோனை கொண்டு போய் விதியை மீறி கொண்டு போயிருக்கிறீங்க, ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதை பரப்பி இருக்கிறீங்க. இது எல்லாவற்றின் மீதும் இப்போது வழக்கு பாய்வதற்கான ஏற்பாடுகள், வேலைகள் ஒரு பெரிய நெருக்கடியில் கொண்டு போய் தாவேகாவை உட்கார வைத்திருக்கிறார்கள். விர்ச்சுவல் வாரியர்ஸ், தம்பி தங்கைகள், நண்பா நண்பீஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் விஜயை திரும்ப திரும்ப நெருக்கடி தான். இப்போ நேற்றைக்கு அவர் போனது, நேற்றைக்கு நடந்ததை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நடக்கிற இடத்துக்கு என்ன ஏற்பாடுகள்ங்கிறத பார்ப்போம். விஜய்க்கு எப்போதுமே தன்னெழுச்சியாக கூட்டம் வருகிறது அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு இல்லைங்க அது ஆர்கனைஸ்டு தான், அது ஆர்கனைஸ்டு க்ரௌடு கிடையாது, அதாவது அவங்கள கூப்பிட்டுட்டு தான் வராங்க, ஆனால் அவங்கெல்லாம் ஒரே நோக்கத்துக்காக வரல, கட்சி பொறுப்பாளர்கள்லாம் இல்லை, விஜயை பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு ரசிக மனோபாவத்தில் இருக்கிறவங்கள வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது தொடர்பாக பார்த்தா வரிசையாக பேருந்துகள் நிற்கக்கூடிய வீடியோக்கள் அப்படிங்கிறது வெளியாகி இருக்குது. வரிசையாக அதில் விஜயோட இதை போட்டு இந்த கட்சியினுடைய கொடியை கட்டி எந்த ஊர்லேருந்து வராங்கங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு பார்க்கிங் பண்ணப்பட்ட பஸ்ஸுகள். ஏன்னா விஜய் திருநெல்வேலியில் நேற்று கூட்டம் போடுறாருன்னா ஏறத்தாழ 4 அல்லது 5 மாவட்டத்திலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் அப்புறம் அங்கங்கே இருந்து எல்லாரும் தனித்தனியாக பைக்கில் வந்தால் நீங்கள் அது பார்க்கிங் இடம் பண்ணுறது எல்லாம் போகிறதுங்கிறதுனால கட்சியாக ஆர்கனைஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வருவாங்க. வர்றவர்கள் அங்கே கட்சி வேலையில் இருக்காங்களா, கட்சி பொறுப்பாளராக, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கூட்டத்தை சேர்த்து வரக்கூடிய வாய்ப்புகளும் அதில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் பூத் ஏஜென்ட்டாக இருந்தால் ஸ்லிப் டெலிவரி யார் பண்ணுறா, பிஎல்ஓஸ் அதை ஒழுங்காக பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு கிரவுண்டில் நீங்கள் இருந்திருக்கணும். எனவே அந்த வீடியோக்கள் அவர்கள் அழைத்து வரப்பட்ட அந்த பஸ்ஸுகள் வரிசையாக அணிவகுத்து நிற்கக்கூடிய வீடியோக்கள் அப்படிங்கிறதையும் நேற்றிலிருந்து எடுத்து வைரலாக பரப்பி ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு தலைக்கு பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்கிறாங்க. அதுக்கு எதுவும் பணம் கொடுத்ததற்கான வீடியோஸ் நேற்று அதோடு சேர்ந்து வரல. வந்திருக்க பேருந்துகள் அவங்க ரெடி பண்ணி ஒர்க் பண்ணி தான் பஸ்ஸில் கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க. அத்தனை பேரும் தன்னெழுச்சி அவங்க பைக்குக்காரன் கிடைச்சதை கொண்டு வரலங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கிறது. இதை விட ஹைலைட்டு நம்ம திருவெரும்பூரினுடைய வேட்பாளர், இந்த டம்மி விஜயினுடைய அந்த பொம்மை, அதுதான் டம்மி. அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டார் இல்லையா, நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை எதிர்த்து திருவெரும்பூரில் போட்டியிடக்கூடிய நவால்பட்டி எஸ் விஜி அப்படிங்கிறவர், அவர் பேர் விஜயகுமார்னு நினைக்கிறேன், நவால்பட்டி எஸ் விஜிங்கிறது தான் அவருடைய பெயராக இருக்கிறது. அந்த விஜய் அவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொம்மையை வச்சு ஓட்டிக்கிட்டதை தாண்டி நேற்றுக்கு அவரது வீடியோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அவருக்கு வீடியோனா அவர் வீடியோ இல்லை, அந்த பொம்மையினுடைய வீடியோ. விஜயினுடைய அந்த டம்மி ஒரு வாகனம் ஒன்று போதுங்க தெரு வழியாக ஓட்டு கேட்டு, வாகனத்தில் யாருமே இல்லை, அந்த பொம்மை மட்டும்தான் இருக்குது, பக்கத்தில் வேட்பாளர் கூட நிற்கலை, பொம்மை மட்டும் நிற்கிது. ஏதாவது பேசுகிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரெக்கார்டட் வாய்ஸு,
நீங்கள் இப்போ வழக்கமாக நீங்கள் பொருட்கள் எல்லாம் விற்றுட்டு வராங்கன்னா மினி டெம்போவில் அதுவுமே இன்றைக்கி ரெக்கார்டட் வாய்ஸாக வந்துருச்சு. அது வெங்காயம் ஆகட்டும், இல்லை பழங்கள் ஆகட்டும், இல்லை சாப்பாடு கடையிலே இன்றைக்கி ரெக்கார்டட் வாய்ஸை வச்சு போடுறாங்க. அந்த மாதிரி 23ஆம் தேதி நம்முடைய தொகுதியில் விசில் சின்னத்தில் நவால்பட்டி எஸ் விஜய் அவர்களுக்கு வாக்களிங்கள்ங்கிற மாதிரியான ரெக்கார்டட் ஆடியோ ஸ்டீரியோ செட்டை போட்டாச்சு. என்ன அர்த்தம்? நீங்கள் ஓட்டு கேட்டே போக வேண்டாம். டிரைவர் ஒருத்தர் அந்த குட்டி யானையில் ஏற்றி மேலே செலவு இருக்கும், இந்த இதை மியூசிக்கை மட்டும் ப்ளே பண்ணியிருப்பா, நீ பாட்டுக்கு இத்தனை கிலோமீட்டர் சுற்றி வந்துட்டு எவ்வளோ பெட்ரோல் ஆயிருக்கோ காட்டிட்டு அதுக்கு பணத்தை வாங்கிக்க அப்படின்னு வாடகைக்கு பேசி அவங்கள இறக்கி விடக்கூடிய ஒரு மிக முக்கியமான டெம்ப்ளேட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தாவேக்கா இன்றைக்கு இப்படி ஒரு சூழலில் வந்து ஒரு புது விதமாக இந்த வீடியோ அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளே இல்லாத இடத்துல பிரச்சாரம் பண்ணுற வீடியோக்களில் ராஜ்பவனும் லைலாமணியும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. அது பிரச்சனை இல்லை, அதாச்சும் ஆளே இல்லாத இடத்துல பேசுகிறாங்க, நீங்கள் விமர்சனம் பொதுமக்கள் நின்று கேட்கல போயிட்டுருக்குறாங்க, அங்கே பிரச்சாரம். நீங்கள் பல இடங்கள் அப்படி நடக்கும், அது சரி தவறெல்லாம் இல்லை, அது மோசமானதும் கிடையாது, அது இயல்பானது. ஆனால் ஆளே இல்லாமல் பிரச்சாரத்துக்கு நீங்கள் வண்டி அனுப்புறதுங்கிறது இருக்குல்ல, இது பயங்கர டெக்னிக்காக இருக்குது. அந்த விஜய் பொம்மையெல்லாம் பார்த்தா பெரிய அளவுக்கு ஆர்டர் கொடுத்து செய்கிறாங்களாம். ஏன்னா எல்லா தொகுதிகளுக்கும் வேணும், தளபதி வருவாரான்னு தெரில. அந்த இதை எங்கே செஞ்சீங்க அப்படின்னு ஒரு நவால்பட்டி எஸ்விஜிக்கு நிறைய அடுத்தடுத்து தொலைபேசி அழைப்புகள். இதை செஞ்ச இந்த சிற்பி யாருன்னு சொல்லுங்கள், நாங்களும் அதை வாங்கி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் விட மிக பயங்கரமானது இன்றைக்கே தயாராக இருக்கிறது காரைக்குடி. நமக்கு தெரியும் விஜய் நாளைக்கு காரைக்குடி பரப்புரைக்கு போகிறார். காரைக்குடியில் அவர் பரப்புரைக்கு போகிறார் அப்படின்றதுனால இன்றைக்கி அங்கே என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்களெல்லாம் சுற்றி பெரிய அளவுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்படுகிறது. மின் கம்பங்கள் அதை சுற்றி தடுப்பு வேலிகள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உயரமாக வளர்ந்த மரத்தில் ஏறுறதுக்கு வாகா இருக்கிற கிளைகளை வெட்டிட்டு அதுக்கு ப்ரொடெக்ஷன் அதை சுற்றி போடக்கூடிய வேலைகள் போய்கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஏற வழி இருக்கோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கான வேலையை மாவட்ட நிர்வாகம் விஜய் நாளைக்கு வராருன்னா நேற்று நைட்லேருந்து தொடங்கிட்டாங்க. அப்போ ஏறத்தாழ உங்களுக்கு ஒரு 36 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஐயோ அதெல்லாம் சரி பண்ணி வைங்க. இந்த சில நேரத்தில் இன்கம் டேக்ஸ் ரைடு வருதுன்னா கடைசி நேரத்தில் பெரிய மனுஷங்க வீட்டில் ஒரு பரபரப்பாக அதை தூக்கி இங்கே பதுக்கு, இதை தூக்கி அங்கே பதுக்கு, இதை அங்கே கொடுத்து விடு, இதை சுரங்க இதுக்கு தள்ளிட்டு போ, பின்னாடி இதை பள்ளம் தோண்டி புதைச்சிருங்கலாம் ஒரு வேகத்தில் ஒரு மணி நேரம் தான் கேப் இருக்குது, ரைடு வந்துக்கிட்டு இருக்காங்க, எப்போ வேணாலும் வருவாங்கன்னு தகவல் வந்தால் ஒரு பதற்றம் இருக்கும்ல. அந்த மாதிரி விஜய் வரப்போறான்றதுக்காக மாவட்ட நிர்வாகமே ஒரு பதட்டத்தில் இறங்கி பரபரப்போட பதட்டத்தோட அப்படி படபடப்போட வேக வேகமாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க முடிகிறது. இது எந்த வகையிலும் நல்லதல்ல. விஜய் நேற்றைக்கு ஒரு குழந்தையை வாங்கி ஐ திங்க் சிஎஸ்கே டிஷர்ட் போட்டுருக்காப்புல அந்த குழந்தை, அவர் தோல் மேலே உட்கார வச்சு நேற்றைக்கு ஒரு காட்சி அப்படிங்கிறது வைரலாக போச்சு. அது தலைவர்கள் பல நேரங்களில் செய்வது தான், குழந்தையை கொடுத்து பேர் வைக்க சொல்லுவாங்க. கடந்த தேர்தல்களில் திமுக அதிமுக தலைவர்கள் குழந்தைகளை மேலே ஏற்றி பேசியது, அவங்கள வச்சு அந்த ஃபோட்டோ ஆப்பும் செஞ்சது இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் விஜய் ஏற்றத்தில் என்ன சிக்கல்னா, அவர் ஒருவருக்கு அப்படி ஏற்றி செஞ்சுட்டார் அப்படின்னா ஆளாளுக்கு நாளைக்கு எல்லாரும் குழந்தைகளை தூக்கிட்டு வருவாங்க. தளபதி நீங்கள் இந்த பிள்ளையை வாங்கணும் அப்படிம்பாங்க. அது இன்னும் ஒரு நெருக்கடியாக இருக்கும். நீங்கள் க்ரௌட் கண்ட்ரோலே உங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்கும்போது குழந்தைகளை கூப்பிட்டுட்டு வரக்கூடாதுன்னு விஜய் சொல்லியும் முந்தின நாள் புசி ஆனந்த அறிக்கை கொடுத்தும் கூப்பிட்டுட்டு வருகிற குழந்தையை வாங்கி நீங்கள் தோளில் ஏற்றுறீங்கன்னா நீங்கள் சொன்னதை நீங்களே மதிக்கலை, அல்லது நான் சொல்கிறத நீங்கள் மதிக்க வேண்டாம், மதிக்காமல் வந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் அதற்கெல்லாம் கோச்சிக்க மாட்டேன் என்று விஜய் அதன் மூலமாக ஒரு மோசமான செய்தியை முன்னுதாரணத்தை சொல்லியிருக்கிறாரா என்கிற குற்றச்சாட்டையும் இப்போது நாம் விஜய் மீது வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. வருகிறவர்கள் அத்தனை பேர் ஒவ்வொரு உயிரும் முக்கியம், பாதுகாக்கணும். நேற்று 5 விபத்தில் 16 பேர் காயத்தில் சிக்கியிருக்கிறாங்களே, அவர்களுக்கெல்லாம் தாவேகா தரப்பில் பார்த்துருக்கிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? அவர்களுக்கு ஒரு கன்சர்னை வெளிப்படுத்துவதற்கு என்ன முயற்சி செய்தீர்கள்? இப்படியான பல கேள்விகள் அடுக்கடுக்காக இருக்கிறது. மீதம் இருக்கும் நாட்களை எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லாமல் நல்லபடியாக பிரச்சாரத்துக்கு போங்க. இன்னும் உழைங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டா இன்னும் பல உயரங்கள் காத்திருக்கிறது. பார்ப்போம் எப்படி அமைச்சிக்கிறாங்க தாவேகா, அவங்களுடைய பரப்புரை மற்ற விஷயங்கள்னு பார்ப்போம். அடுத்தடுத்து விரிவாக பேசுவோம். இணைந்தீர்கள் தமிழ் குரலோடு.